ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்ட்ரோக் ப்ரிடிக்ஷன் யூசிங் டீப் லேர்னிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்டோட போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ஏதாவது வேணும் இல்லை ஓன் ஐடியாஸ் இருக்கா நான் டெவலப்பரை ஹெல்ப் பண்ண அப்படின்னா டோன்ட் வரி. நாங்கள் உங்களுக்கு ஃபுல் ப்ராஜெக்ட் கைடன்ஸ் கொடுக்குறோம், போத் ஆன்லைன் அப்புறமா ஆஃப்லைனில். ஐடியா டிஸ்கஷன் பண்ணதுலேருந்து ரிப்போர்ட் ரைட்டிங், இம்ப்ளிமெண்டேஷன், ப்ரெசன்டேஷன் வரைக்குமே நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் பண்ணுவோம். ஜஸ்ட் உங்கள் கான்செப்ட் நீங்கள் ஷேர் பண்ணுங்க, உங்கள் ப்ராஜெக்ட் வந்து ரெடி ஆகிறது வரைக்கும் நாங்கள் உங்க கூட இருப்போம். ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? கீழே தெரிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி உங்க டீடைல்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ராஜெக்ட்ல போகலாம். ஸ்ட்ரோக் ப்ரிடிக்ஷன் யூசிங் டீப் லேர்னிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங். இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா, எம்ஆர்ஐ பிரெயின் ஸ்கேன் இமேஜஸை யூஸ் பண்ணி ஒரு பர்சனுக்கு வந்து ஸ்ட்ரோக் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அக்குரேட்டா ப்ரிடிக்ட் பண்றது. ஸ்ட்ரோக்னா என்னன்னா, பிரெயினுக்கு போகக்கூடிய வந்து பிளட் ஃப்ளோ வந்து சடனா பிளாக் இல்ல வந்து ரெடியூஸ் ஆகிடும். மோஸ்ட்லி ஒரு பிளட் வெசல்ல வந்து கிளாட் இல்ல பிளாக்கேஜ் வந்தாலே இது வந்து பிரெயின் செல்லுக்கு வந்து ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸை வந்து ரீச் ஆகாம போயிடும். அதால பிரெயின் டிஷ்யூ வந்து டேமேஜ் ஆகும். ஒன்ஸ் பிரெயின் டிஷ்யூ வந்து நம்ம டேமேஜ் ஆனா பர்சனோட நார்மல் ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியாம போயிடும். லைக் வாக்கிங், ஸ்பீக்கிங், ஈட்டிங், இல்ல லெக் இல்லைன்னா ஹேண்டை வந்து மூவ் பண்ண கஷ்டமாகும். சிவியர் சிவியர் கேசஸ்ல வந்து ஃபேஸ் சைடு ஒன் பார்ட்டை வந்து நம்ப் ஆகிடும். இல்ல பெர்மனண்டா வந்து டிசபிலிட்டி வந்துடும். இந்த ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம டீப் லேர்னிங் பேஸ்ட் கன்வால்யூஷனல் நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ணி சிஎன்எனுக்கு இமேஜ் ரெகக்னேஷன்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங் கேப்பபிலிட்டி இருக்கு. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி மெடிக்கல் எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ்ல மாதிரி காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன்ஸ்ல வந்து ஐடென்டிஃபை பண்ண மாடல் பிரெயின் எம்ஆர்ஐ இமேஜஸ் வந்து அனலைஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரோக் அஃபெக்ட் ஆகிற ரீஜனை மட்டும் எக்ஸாக்டா டிடெக்ட் பண்ணும். அதோட அக்குவரசியும் பெர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் பண்ண நம்ம ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ப்ரீ ட்ரெயின் மாடல்ஸ் லைக் VGG16 இல்லைனா ResNet-15 இந்த மாதிரி ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணப்பட்ட மாடல்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரோக் எம்ஆர்ஐ டேட்டா செட்டை வந்து ஃபைன் டியூன் பண்ணுவோம். இது வந்து நமக்கு டைமும் சேவ் ஆகும், ஓவர் ஃபிட்டிங்கை ரெடியூஸ் பண்ணும், அப்புறமா வந்து அக்குவரசி இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ டாக்டர்ஸ் அப்படி இல்லைன்னா மெடிக்கல் ஸ்டாஃப் யாராவது வந்து எம்ஆர்ஐ இமேஜை வந்து அப்லோட் பண்ணும்போதே சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், அனலைஸ் பண்ணிட்டு அவுட்புட் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸ்ட்ரோக் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் தரும். இது ரியல் டைமா யூஸ் பண்ண வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். எஸ்பெஷலி எமர்ஜென்சி கேசஸ்ல வந்து பண்ணதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓவராலா இந்த ப்ராஜெக்ட் நம்ம வந்து ஏ ப்ராஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்த டாக்டர்ஸுக்கு வந்து ஒரு அசிஸ்ட் பண்ணதுக்கும், அப்புறமா ஹியூமர் எரரை வந்து ரெடியூஸ் பண்ணதுக்கும், ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸுக்கு வந்து ஏர்லி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா லைஃப் சேவிங் சப்போர்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் ப்ராஜெக்ட் ரன் பண்ணி காட்டி தரேன். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் பேஜும் டிஸ்ப்ளே ஆகும். இதுல வந்து உங்களோட யூசர் நேம் அப்புறமா ஏதாவது ஒரு பாஸ்வேர்ட் நீங்க கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். இது வந்து அதோட ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏதாவது ப்ரிடிக்ட் பண்ணணும்னா ப்ரிடிக்ஷன் இதுல வந்து நம்ம ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ப்ரிடிக்ஷன், இன்னொன்று டிடெக்ஷன். ப்ரிடிக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா யாராவது அவங்க ஃபியூச்சர்ல வந்து ஸ்ட்ரோக் வருமா இல்லையான்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்றது. இப்போ ப்ரிடிக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரோக் ப்ரிடிக்ஷன், அவங்களோட ஏஜ் அப்புறமா பிஎம்ஐ. இப்போ ஒரு நார்மல் பர்சன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 34 ஏஜ் இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு பிஎம்ஐ ரேஞ்ச் வந்து ஒரு ஓகே. இப்போ ஜெண்டர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேல். இவங்க இவங்களோட குளுக்கோஸ் லெவல் நம்ம செட் பண்ணணும். ஓகே, இப்போ அவங்க ஸ்மோக் பண்ணுவாங்களா இல்ல? அப்போ ஸ்மோக் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்மோக்கிங் ஸ்டேட்டஸ்ல ஸ்மோக் கொடுக்கணும். அப்புறமா ஹார்ட் டிசீஸ் அவங்களுக்கு இருக்குன்னா எஸ். ஹைப்பர் டென்ஷன் ஆவாங்களா அப்படின்னா எஸ். இவங்க மேரீடா இல்லையான்னு சொல்லிட்டு ரெசிடென்ஸ்னா ஸ்ட்ரோக் இல்லை அப்படின்னு நமக்கு வந்துட்டு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம டிடெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா டிடெக்ஷன் நம்ம ஒரு இமேஜை வந்து ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சிருக்க இமேஜை வந்து அப்லோட் பண்ணி டிடெக்ட் பண்றதை நம்ம என்ன சொல்லுவோம்னா டிடெக்ஷன் சொல்லுவோம். இப்போ அப்லோட் பண்ணுவோம், சூஸ் ஃபைல். ஆல்ரெடி நம்ம இங்க நிறைய டேட்டா செட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். டேட்டா செட்னா என்ன, ஆல்ரெடி கலெக்ட் பண்ணக்கூடிய இமேஜஸ் தான் நம்ம டேட்டா செட்னு சொல்லுவோம். இது எங்க இருந்து எடுப்பாங்க அப்படின்னா ஒன்று கேகல் இல்லைன்னா கிட்ஹப். ஃபர்ஸ்ட் ஏதாவது இதுல நான் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சிருக்க டேட்டா செட்ஸ் இதெல்லாம் இப்போ இதுல இருந்துட்டு ஒன்று நான் எடுத்து அப்லோட் பண்றேன். இது இப்போ நமக்கு வந்து ஸ்ட்ரோக் டிடெக்ட் ஆன இமேஜா இல்ல டிடெக்ட் ஆகாத இமேஜான்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். இப்போ இது வந்து ஸ்ட்ரோக்கு அஃபெக்ட் ஆகாத இமேஜ் பார்த்தோம் அப்படின்னா
இதுல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இமேஜ் வந்து ஸ்ட்ரோக்கால அஃபெக்ட் ஆகல. அந்த மாரி. நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம சஜஷன்ஸ் அதாவது ஃபுட் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஏதாவது இருந்து அப்படின்னா, நம்ம இதுல போயிட்டு ஃபர்ஸ்ட்டு என்ன நமக்கு ஏர்லி ஸ்டேஜ்னா, அதுக்கேத்த மாரி நமக்கு வரும். எனக்கு என்னென்ன ஃபுட்ஸ் நம்ம சாப்பிடணும் அந்த மாரி. இதே இது வந்து ரெக்கவரி ஸ்டேஜ் அப்படின்னா, அதுக்கேத்த மாரி வரும். ஆ சீரியஸ் ஸ்டேஜ்ன்னா அதுக்கேத்த மாரி வரும். என்னென்ன ஃபுட்ஸ் நமக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அந்த மாரி. தெரிஞ்சுக்கங்க. தேங்க் யூ.